1.79 ஏக்கர் நிலத்தை முறைகேடாக பட்டா மாற்றம் செய்து பத்திரப்பதிவு மற்றும் அடமானம் செய்ததாக புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான புகாரில் 19 பேர் மீது மதுரை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சல்மான் இணைக்கிறார். வணக்கம் சல்மான். ஏற்கனவே பழனிக்கு கோயிலுக்கு சொந்தமான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரம் பூதாகரமாக வெடித்த நிலையில் தற்பொழுது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான நிலமும் மோசடி செய்யப்பட்டு பத்திரப்பதிவு செய்ததாக புகார் எழுந்திருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மற்றும் அழகர் கோவிலுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அறக்கட்டளைக்கு சொந்தமான சுமார் 60 கோடி மதிப்புள்ள 1.79 ஏக்கர் நிலத்தை முறைகேடாக பட்டா மாற்றம் செய்து பத்திரப்பதிவு மற்றும் அடமானம் செய்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் 19 மீது மதுரை மாநகர மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறார்கள். இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுடைய இணை ஆணையரும் செயல் அலுவலருமாக இருக்கக்கூடிய செல்லத்துறை அளித்த புகாரின் அடிப்படையில் மதுரை மாநகர மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் இது முழு காரணமானது தற்போது வெளியாக இருக்கிறது. கடந்த 1930ஆம் ஆண்டு சைதாப்பேட்டை சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட உயில் சாசனத்தின்படி மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள அசோக விலாஸ் பங்களா மற்றும் அதனுடன் இணைந்த தோட்டம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் மற்றும் அழகர் கோவிலுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அறக்கட்டளைக்கு சொந்தமானது. உயில் நிபந்தனைகளின்படி அந்த சொத்தை வாடகைக்கு விட மட்டுமே அனுமதி உண்டு. விற்கவோ அடமானம் வைக்கவோ அல்லது உரிமை மாற்றம் செய்யவோ அனுமதி இல்லை. ஆனால் கடந்த 24/6 மதுரை வடக்கு முன்னாள் வட்டாட்சியர் முன்பாக கோவில் பெயரில் இருந்த சொத்துரிமை நீக்கி ராமாயி ஆஇஆர் உள்ளிட்ட 9 பேரின் சட்டவிரோதமாக பட்டா மாற்றம் செய்ததாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை அடுத்தாக முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் அரசன் இடைநீக்கம் செய்யப்பட்டதுடன் முன்னாள் வட்டாட்சியர் மீது துறை ரீதியான நடவடிக்கையும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கும் பரிந்துரை செய்யப்பட்டது. பின்னர் வருவாய் கோட்டாட்சியர் தாசில்தாரின் உத்தரவை ரத்து செய்து இந்த சொத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் மற்றும் அழகர் கோவிலுக்கு சொந்தமான அறக்கட்டளை சொத்து என்று உறுதி செய்து மீண்டும் கோவில் பேரிலே பட்டா மாற்ற உத்தரவிட்டார். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் வழக்கு தொடரப்பட்டு இடைக்கால தடை ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இருப்பினும் நீதிமன்ற தடையை மறைத்து 16/4/2021 அன்று தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு சார்பதிவாளர் அலுவலகத்தில் சார்பதிவாளர் அனந்தராமன் மூலமாக பொது அதிகார ஆவணம் பதிவு செய்யப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் 19/7/2021 அன்று திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை சார்பதிவாளர் பிரசாந்த் சந்தான கருப்பன் மூலமாக நில அடமான பத்திரமும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ராமாயி ஆஇஆர், செந்தமிழ் செல்வி, பிரேமா, ராஜ்குமார், முத்துராணி, ராஜேந்திரன், குழந்தையா, புஷ்பராஜ், ஜோதி, கீதா, முன்னாள் விஏஓ அரசன், அதே போன்று முன்னாள் வட்டாட்சியர் அன்பழகன், இளையராஜா, அனிஸ், அனந்தராமன், கவிதா, பிரகாஷ், காளிக்குமார் மற்றும் பிரசாந்த் சந்தான கருப்பன் ஆகிய 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவிலுக்கு சொந்தமான கட்டளை நிலங்களை அபகரிக்கும் நோக்கில் கூட்டு சதி செய்து நீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் பத்திரப்பதிவு சட்ட விதிகளை மீறி பட்டா மாற்றம் மற்றும் பத்திரப்பதிவு மற்றும் அடமான பதிவு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கு தொடர்பான அனைவரிடமும் மதுரை மாநகர மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சல்மான்.